மதிமுக துரை வைகோ திமுக சார்பில் நின்று எம்பி ஆனவர் துரதிருஷ்டத்துறை பேசியிருப்பார். இது மாதிரி நாங்களும் ஒரு 2 பேரை ரிசைன் பண்ணிட்டோமா, நாங்களும் இடைத்தேர்தலில் நிற்கட்டுமா, எங்கள் ஆட்களுக்கு நீங்கள் ஆதரவு தருவீங்களா, நாங்களும் செலவு பண்ணியிருக்கிறோம், அதில் ஈடு கட்டுவீங்களா அப்படின்னு பேசியிருப்பார். எப்படியாவது விஜய் கூட சேர்ந்துடணும் துடிக்கிறாங்க. ஆமா, ஜெயிக்கிறாரு, கொடுத்துட்றாரு எல்லாத்தையும், டக்கு டவுக்கு பண்ணிடலாம். ஒரு எம்பி முதல்வரை வரவேற்கிறது புரோட்டோகால்ல இருக்கா என்னன்னு தெரியல. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி கூட வேணாம், முதல்வரா வந்தாலும் நான் வரவேற்கிறேன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. இருந்தாலும் நீங்க வந்துட்டு முன்னாடி போயிட்டு உங்களோட நாங்க இல்ல அப்படின்றது திமுக ஒரு சிக்னல் கொடுக்கணும், அதை அவர் செய்யறாரு. இவரு அன்புமணி ராமதாஸ், அண்ணாமலை எல்லாருமே அவங்களுக்கெல்லாம் டக்குன்னு வின் சுச்சுவேஷன் தான். அவங்களுக்கு வந்துட்டு பெரியார், அம்பேத்கர், அடிப்படை கொள்கை மாற்றம், சமூக மாற்றம் அதெல்லாம் முக்கியம் இல்லை. இன்னைக்கு இந்த பதவியை பிடிக்கலாங்க. தெளிவா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, இவங்கெல்லாம் மக்கள் சக்தியே கிடையாது. இவங்கெல்லாம் அவங்களுடைய அப்பனுடைய பொசிஷனை வச்சு அப்படியே மேல வந்துடுறாங்க. இந்த அளவுக்கு நிலைப்பாடை மாற்றி எடுக்கிறது 10 வருஷம் திமுக கூட இருந்துட்டு ஒரு தோல்வின்னு வந்த உடனே இவங்க எங்களை நிர்வகிச்சு அவங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தான் இவங்க ஏன் இருந்தாங்கன்னா திமுக கூட்டணி வெற்றி பெறுன்றதுக்காக இருந்தாங்க. தோற்ற உடனே மாத்தி பேசுறாங்க. கூட்டணி ஆட்சிக்கு என்ற பெயருக்கே இடம் இல்லை, தமிழகம் ஒத்துக்காதுன்னு பேசினவரே வைகோ தான் பேசுறாரு. இன்னைக்கு அவருடைய புள்ள மாத்தி பேசுறாரு. அவர்தான் துரதிருஷ்டவசமா அப்படின்னாரு. உன்னை யாரும் ஒத்துக்க சொன்னது? திமுக இந்தியா கூட்டணி விட்டு வெளியே வருத அப்படின்னு சொல்றாங்க. இது சரியான முடிவா? இது ஏற்றுக்கக்கூடியதா? இதுதான் சரியான முடிவு. இந்தியா கூட்டணியில காங்கிரஸ் என்ற ஒரு கட்சியும் பிஜேபி என்ற ஒரு கட்சியும் இருக்கக்கூடாது. மாநில கட்சிகள்ல தான் இருக்கணும். இந்தியா, தட் இஸ் பாரத். இப்ப இருக்கிற அந்த தமிழக அரசியல் களம் எப்படிதான் புரிஞ்சுக்கிறது? தமிழகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம். மதிமுக துரை வைகோ திமுக சார்பில் நின்று எம்பி ஆனவர் துரதிருஷ்டத்துறை விஜயை சந்திக்கிறார், சால்வை அணிவிக்கிறார், துரதிருஷ்டவசமானது அப்படின்னு பேசியிருப்பார். இது மாதிரி நாங்களும் ஒரு 2 பேரை ரிசைன் பண்ணிட்டோமா, நாங்களும் இடைத்தேர்தலில் நிற்கட்டுமா, எங்கள் ஆட்களுக்கு நீங்கள் ஆதரவு தருவீங்களா, நாங்களும் செலவு பண்ணியிருக்கிறோம், அதில் ஈடு கட்டுவீங்களா அப்படின்னு பேசியிருப்பார். இவங்கெல்லாம் இந்த வெளிநாடுகளில் படித்தவங்க. இவர் இந்த அன்புமணி ராமதாஸ் இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாட்டு அந்த இது அண்ணாமலை எல்லாருமே அவங்களுக்கெல்லாம் டக்குன்னு வின் சுச்சுவேஷன் தான். எல்லாமே எப்படி நீ ஜெயிக்கிறோம் நானும் ஜெயிக்கிறோம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் அப்படி தான் அவங்க போவாங்க. அவங்களுக்கு வந்துட்டு பெரியார், அம்பேத்கர், அடிப்படை கொள்கை மாற்றம், சமூக மாற்றம் அதெல்லாம் முக்கியம் இல்லை. இன்னைக்கு இந்த பதவியை பிடிக்கலாமே, அதோட சம்பாதிக்கலாமே, அந்த கணக்கு தான். அப்படி தான் அவங்க போகிறாங்க. ஸோ இல்லாட்டி என்ன அடிப்படையில் வந்துட்டு அப்பா ஒன்று சொல்கிறாரு, புள்ள ஒன்று சொல்கிறாரு. இப்படியெல்லாம் பேரை வந்துட்டு SS ட்ரூப்ஸு அந்த ஹிட்லரோட படை இருந்தது அது மாதிரி இந்த இடத்துல காட்டுறாரு மதிமுக. அப்படியெல்லாம் பிராண்ட் MDMKவா? எப்படியாவது விஜய் கூட சேர்ந்துடணும் துடிக்கிறாரு. ஆமாம், ஜெயிக்கிறாரு, கொடுத்துட்றாரு எல்லாத்தையும், டக்கு டவுக்கு பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. முதல்வர் வரவேற்கிறேன், ஒரு எம்பி முதல்வரை வரவேற்கிறது புரோட்டோகால்ல இருக்கா என்னன்னு தெரியல. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி கூட வேணாம், முதல்வராக வந்தாலும் நான் வரவேற்கிறேன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. புரோட்டோகால்ல இதுக்கு தேவையே இல்லை. நீ ஒரு அரசியல் கட்சி, அவர் ஒரு அரசியல் கட்சி. அவர் ஜெயிச்சார், எப்பயோ உங்கள் தொகுதிக்கு வராரு. உங்கள் தொகுதிக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் ஏராளமாக இருக்கலாம். அதுக்கு நீங்கள் விஜய் அணுகலாம், தாராளமாக அணுகலாம். அதுக்கு தொகுதிக்கு வரும்போது வரவேற்கணும்னு இல்லை. இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு முன்னாடி போயிட்டு அந்த திமுக ஒரு சிக்னல் கொடுக்கணும், உங்களோட நாங்கள் இல்லை அப்படின்றத சிக்னலாக கொடுக்கணும், அதை அவர் செய்கிறாரு. இல்லை, இதுக்கு முன்னாடி வைகோ அவர்கள் பேசினது நீங்கள் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு? கலைஞர் என்கிட்ட சத்தியம் வாங்கினாரு, திராவிட இயக்கத்துக்காக இருக்கணும் அப்படின்னு, அதனால நான் ஸ்டாலின் கூட இருக்கிறேன் அப்படின்னு எல்லாம் வைகோ பேசினாரு. இப்போ அதெல்லாம் பொய். அதே சத்தியம் தான். இப்போ பெரியார் வழியில் தான் வந்துட்டு விஜய் ஆட்சி பண்ணுறாரு. இப்போ இன்னைக்கு யார் அனுப்பியிருக்கிறாரு? பெரியார் வழியால் தானே அனுப்பியிருக்காரு. அதனால் இவர் அதையே சொல்லுவார். அவரும் அப்படி தானே பண்ணுறாரு. பெரியார் சமாதிக்கு போனார், பெரியார் திடலுக்கு போனார், அம்பேத்கருக்கு மாலை போடுறாரு, எல்லாம் தானே. அதனால் அவர் எல்லாம் ஒரே சக்தி தான், கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இது பண்ணுவாங்க. சரி, இவங்களெல்லாம் நம்ம வந்துட்டு கொள்கை ரீதியெல்லாம் நம்ம எடை போடவே கூடாது. நல்லா வந்துட்டு துரை வைகோ நீங்கள் நடத்தின ஒரு நிகழ்ச்சியில் நம்ம அவரை பார்த்தோம், அதெல்லாம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதனால் தெளிவாக ஒன்று தெரிஞ்சுக்கங்க, இவங்கெல்லாம் மக்கள் சக்தியே கிடையாது. இவங்கெல்லாம் அவங்களுடைய அப்பாவுடைய பொசிஷனை வச்சு அப்படியே மேலே வந்துடுறாங்க. ராமதாஸ் வச்சு அன்புமணி, வைகோ வச்சு துரை வைகோ, அவ்வளோதான். இதுல வைகோ அவர்கள் இவ்வளவு நாளும் அரசியல்ல இருக்கிறாரு, ஒரு மாற்றா வந்தவர் பெரிய அளவுல. அப்ப வைகோ அவர்கள் திமுக விட்டு பிரிஞ்சு வரும்பொழுது அவர் கூட சென்றவர்கள் பெரிய கொள்கைவாதிகள் அப்படின்னு இப்போ வரைக்குமே சொல்லுவாங்க. இப்போ அவர்கள இருக்கிற இடம் தெரியாம போயிட்டாங்கிற மாதிரியான விமர்சனம் எல்லாம் இருக்கு.
இந்த அளவுக்கு நிலைப்பாடை மாற்றி மாற்றி எடுக்கிறது. 10 வருஷம் திமுக கூட இருந்துட்டு எங்களை நிர்பகிச்சாங்க, ஒரு தோல்வின்னு வந்த உடனே இவங்க எங்களை நிர்பகிச்சு அவங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தான் எங்களை இவங்க நிர்பந்திச்சா இவங்க ஏன் இருக்கணும்? இவங்க ஏன் இருந்தாங்கன்னா திமுக கூட்டணி வெற்றி பெறுன்றதுக்காக இருந்தாங்க. தோத்துற உடனே மாற்றி பேசுறாங்க. அப்பவே விஜய் ஜெயிப்பாங்கன்னு தெரிஞ்சுன்னா இவங்களாம் அப்பவே போயிட்டு இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு கம்யூனிஸ்ட் கட்சி 2 கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி வந்து விடுதலை தாவேகாவை பற்றி அவங்களுடைய செல்வாக்கை பற்றி அவங்க வந்து அனலைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, ஆய்வு பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாம் எனக்கு தெரியும், புரியுதுங்களா? ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, கடைசியாக கொள்கை ரீதியாக திமுகவோட நின்னோம், 2 இடம் ஜெயித்தோம், திமுகவோடய நம்ம இருப்போம், அவ்வளோதான். ஏன்னா பிஜேபி எதிர்ப்பு அப்படின்றத அவங்க உறுதியாக நிற்கிறாங்க. இவர்களாம் அதெல்லாம் இல்லைல்ல. இப்போ சின்னத்துல நின்றுட்டு இப்போ முன்னாடி இப்போ கூட்டணி ஆட்சியை நாங்கள் வரவேற்கிறோம், தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அப்படின்னாலாம் பேசுறாரு. ஆனா இதே வைகோ தேர்தலுக்கு முன்னாடி திமுக தனி பெரும்பான்மை வெற்றி பெறும், கூட்டணி ஆட்சிக்கு என்ற பெயருக்கே இடம் இல்லை, தமிழகம் ஒத்துக்காதுன்னு பேசினவரே வைகோ தான் பேசினாரு. இன்னைக்கு அவருடைய புள்ள மாற்றி பேசுறாரு, அவ்வளவுதான். துரதிருஷ்டவசமா அப்படின்னாரு. உன்னை யாரும் ஒத்துக்க சொன்னது? உதயசூரியன் சின்னத்துல தான் போட்டியிடணும்னு அவங்க சொன்னாங்கன்னா உன்னை யாரும் ஒத்துக்க சொன்னது? இல்லை, வேணாம். முதல்ல நீங்கள் வந்து தீப்பெட்டி சின்னத்தில் நின்று திமுக தானே ஒத்துக்குச்சு. திமுக ஒன்றா அன்றைக்கு வந்து உதயசூரியன் சின்னத்தில் நெல்லுன்னு நான் கம்பல் பண்ணலையே. திமுக இந்தியா கூட்டணி விட்டு வெளியே வருத அப்படின்னு சொல்றாங்க. இது சரியான முடிவா? இது ஏற்றுக்கக்கூடியதா? இதுதான் சரியான முடிவே. இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் என்ற ஒரு கட்சி, பிஜேபி என்ற ஒரு கட்சி இருக்கக்கூடாது. மாநில கட்சிகளில் தான் இருக்கணும். இந்தியா, தட் இஸ் பாரத், எஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். அப்போ அந்த அடிப்படையில் தான் கட்சி அரசியல் இருக்கணும். ஒவ்வொரு மாநிலத்தினுடைய அரசியல் கட்சி தான் ஒன்றா சேர்ந்து ஒரு மாற்றை உண்டாக்கணும். அதுதான் சரியான இந்தியா கூட்டணியாக இருக்கும். காங்கிரஸ் இருக்கிறது இந்தியா கூட்டணியாக வராது. அப்போ ஒரு மறுகட்டமைக்கப்பட்ட ஒருபோதும் மாநிலங்களுடைய உரிமைக்காக காங்கிரஸ் பேசுறதே கிடையாது, இன்ன வரைக்கும் பேசுறது கிடையாது. அப்புறம் எதுக்கு அவங்களோட இருக்கணும்? ஒரு மறுகட்டமைக்கப்பட்ட ஒரு இந்தியா கூட்டணி உருவாகணும், அப்படி ஒரு முயற்சி நடக்குமா? இல்லை காங்கிரஸ் இல்லாம திமுக தனித்து விடப்பட்டது, திமுக எதிர்காலம் இல்லை, திமுக முடிந்து போனதுன்னு ஒரு காங்கிரஸ் வந்துட்டு ஆம் ஆத்மி எதிர்க்குது, காங்கிரஸ் வந்துட்டு ஆம் ஆத்மி எதிர்க்குது, காங்கிரஸ் வந்துட்டு திரிணாமுல் காங்கிரஸ் எதிர்க்குது, காங்கிரஸ் வந்துட்டு சமாஜ்வாடி எதிர்க்குது, காங்கிரஸ் வந்துட்டு திமுக எதிர்க்குது, புரியுதுங்களா? காங்கிரஸ் வந்துட்டு தான் அந்த மேலே இருக்கக்கூடிய இன்னொரு கட்சி அவங்களும் எதிர்க்கிறாங்க காஷ்மீர்லையும். ஸோ இவங்களாம் தானே ஒன்றா சேருவாங்க. காங்கிரஸோட யார் இருக்கிறது? அப்புறம் யாரும் இல்லை. ஆனா மாணிக்கம் தாக்கூர் சொல்றாரு, ஆர்எஸ்எஸ்க்கு சப்போர்ட் பண்றீங்களா, இந்தியா கூட்டணியில இருந்து வெளியே போறது அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ்க்கு சப்போர்ட் பண்ற ஒரு நிலைப்பாடு அப்படின்னு சொல்றாரு திமுகவை. மாணிக்கம் தாக்கூர் எல்லாம் வந்துட்டு திமுக அவருடைய கொள்கை பாதையை பற்றி பேசக்கூடிய அருகதையெல்லாம் இல்லை. திமுக என்ன சொன்னாலும் எது செஞ்சாலும் தமிழருடைய நலனுக்காக நின்ன ஒரு கட்சி, நிற்கிற ஒரு கட்சி, நிற்க போகிற ஒரு கட்சி. அதனால இவரெல்லாம் அதை பற்றி பேசக்கூடாது. திமுக இல்லாத 30,000 ஓட்டு வாங்கி டெபாசிட் எழுந்தீங்க. திமுக பலம் பெற்றதுனால தான் நீங்கள் 4.5 லட்சம் ஓட்டு வாங்கி எம்பியாகவே ஆகிறீங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன இருக்குது பேசுறதுக்கு இருக்காது. இப்போ இருக்கிற அந்த தமிழக அரசியல் களம் எப்படிதான் புரிஞ்சுக்கிறது சார்? இந்த மாதிரி நிறைய இப்போ எல்லா கட்சிகளுடைய ஸ்டாண்டும் மாறிடுச்சு. எல்லாரும் விஜய் தான் ஜெயிக்க வைப்பாருன்னு திமுகவுடன் இருந்த ஒரு மாபெரும் மெகா கூட்டணி இங்கே வந்துருச்சு. இந்த பக்கம் அதிமுக சிதைஞ்சு உடஞ்சு இன்னும் அது ஒரு முடிவு தெரியாமல் இருக்கு. அண்ணாமலையுடைய வருகை, நீ அரசியல் நிலைப்பாடு எப்படிதான் போகும், எப்படிதான் மக்கள் அவங்களுடைய அரசியல் பாதுகாப்பை இங்கே தமிழ்நாட்டில் உணர முடியும்? விஜயனுடைய அரசனுடைய செயல்பாடு எப்படி இருக்குதுன்றதை பொறுத்து மதிப்பிடுவாங்க. அப்படி அவங்க மதிப்பிடுறதுக்கான அடிப்படையாக திமுக இருக்கும். விஜய் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அந்த இடத்துல திமுக எமர்ஜ் ஆகிடும். இதுதான் உண்மை. இதுக்கு எதிராக தான் அண்ணாமலை கணக்கு போடுறாரு. ஆனால் அவரால் ஒர்க் அவுட் ஆக முடியாது. திமுக பலம் வாய்ந்த ஒரு மக்கள் சக்தி இயக்கம், அதான் மறுபடியும் கேப்சர் பண்ணும். இப்போ திமுக இந்த தேர்தல் தோல்விக்கு பிறகு ஒரு அரசியல் நிலைப்பாடை எடுத்திருக்கிறாங்க. நீங்கள் பார்த்துருக்கிறீங்க, அவங்களுடைய மொழி நடையிலிருந்து செயல்பாடுகளிலிருந்து ஒரு மாற்றம் தெரியுது, பேச்சு எல்லாமே மாறுது. இது சரியான பாதையா, விஜய் எதிர்க்கிறதுக்கு சரியான பாதையா, எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன்னா ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க, விஜய் ஆட்சி நடத்த விடாம ஒரு தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்குது இந்த அரசு அப்படின்னு விஜய் ஆதரவாளர்கள். நேரத்தோட நான் பார்த்தேன், பின்னாடி வந்துட்டு என்ன பண்ணிட்டாரு, உதயநிதி அப்படி விஜய் கட்டி பிடிச்சிடுறாரு, உட்கார விட மாட்டேங்கிறாரு, நிற்க விட மாட்டேங்கிறாரு. இது என்னங்க கூத்து? நீ முதல்வரான அதிகாரம் அவங்ககிட்ட இருக்குது, அதை முடக்கிட்டாங்கன்றீங்க, இதை லாக் பண்ணிட்டாங்கன்றீங்க, இதுக்கு விட மாட்டான்றாங்க, இதுக்கு விமர்சனம் பண்ணான்றாங்க. அதான் பண்ணுவாங்க. நீ செய்யறத செய்ய. எங்க பார்த்தாலும் கொடைகளாக நடக்கும்போது ஒரே ஒரு கொலை நடத்துக்கிறது ஓன்னு கத்துட்டு கேட்குதா சிஎம் சார் அப்படின்றீங்களா? நீங்க மேடையில் அது பஸ் மேல நின்றுக்கிட்டு இப்போ எங்க பார்த்தாலும் கொலை நடக்கும்போது அவங்க கேட்க மாட்டாங்களா? இல்லை கரண்ட் கட்டு எல்லா இடத்துலையும் வருது, நல்லா இருக்குது, சிறு சிறுட்டு இருக்கு. வெயில் அதுவும் பாருங்க, விஜய் வந்துட்ட உடனே
கரண்ட் இல்லை ஆனால் ஜில் ஜில்னு இருக்குது ரூம் அப்படின்னு அதை சொல்ல முடியுமா? இல்லை அன்னைக்கு கனிமொழி எடுத்து படித்து காட்டினாங்களே, பதில் சொல்ல வேண்டியதானே இன்னைக்கு விஜய். 101 பெண்கள் மீதான தாக்குதல் 101, அதில் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் மட்டும் 61 அப்படின்னு சொல்கிறாங்களே ஒரு எம்பி. மறுக்க முடியுமா உங்களால்? உங்களுடைய போலீஸ் ஃபோர்ஸ் வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அது சொல்லுங்கள். அப்புறம் எதுவும் பண்ணாத திமுக தடுக்குது, திமுக பிடிச்சிக்கிட்டாங்க அப்படிலாம் சொல்கிறதுனா என்னது அதெல்லாம்? உங்களுடைய செயலின்மையை மறைக்கிறதுக்கு திமுக வில்லனாக்க பார்க்குறீங்க. அவ்வளோ சாதாரணமாக அதில் நடத்துறது. திமுக இன்னைக்கு இருக்கிற திமுக, ஸ்டாலின் தலைமையிலான திமுக பெரிய சாதனைகளை தமிழ்நாட்டு மக்களுக்கு செஞ்சிருச்சு. தமிழ்நாட்டு மக்கள் குழம்பி போய் நிற்கிறாங்க, எப்படா அவன் ஜெயிச்சான்ட்டு. இதுதான் உண்மை, புரியுதுங்களா? அதனால நீங்கள் வந்துட்டு திமுகவை பார்த்து பயந்துக்கிட்டு ஏதோ சொல்கிறீங்க, 1க்கு 2 சொல்கிறீங்க, இவ்வளோதான் உண்மை. ஆனால் விரைவில் நீங்கள் ஃபெயிலியர் ஆனீங்கன்னா அந்த இடத்த கேப்சர் பண்ண போகிறது மறுபடியும் திமுக தான். நீங்க சொன்ன மாதிரி வெயிட் பண்ணலாம், திருமாவளவன் ஏதாவது சொல்றாரான்னு. இன்னும் ஒரு 2 நாளா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் சார். கலைஞருடைய பிறந்த நாள் இது வரைக்கும் எங்கேயுமே நான் பார்க்கல, நீங்க பார்த்தீங்களான்னு தெரியல. பிறந்த நாள் வாழ்த்து கூட பதிவு இல்லை அப்படின்னு ஒரு விமர்சனம். ஏன் அந்த லெவலுக்கு ஏன் போகணும்? ரவிக்குமார் கூட பதிவிடுறாரு. இவர் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் கூட பார்த்தீங்கன்னா தனது அமைச்சரை அனுப்பி கலைஞருக்கு நன்றி இது அஞ்சலி செலுத்த சொல்றாரு. ஆனால் இங்கேருந்து அது வரல, ஏன்னு தெரியல. இந்த மாதிரி கம்யூனிஸ்டுகள் இது பண்ணிட்டாங்க. இவரையே ஒரு சாஃப்டா அப்படியே இல்லைன்னு சொல்லல, ஆமான்னு சொல்லல. என்ன முதல்ல பொதுவாக அவர் கூட இருந்த தொண்டர்கள் எல்லாம் வழி நடத்துறாரு திரும்ப. இப்போ வந்துட்டு அவருடைய கட்சியினுடைய நிர்வாகிகள் அவரை வழி நடத்துறாங்க. முன்னாடி வழி நடத்தும் போது இவர் முன்னாடி நிற்பாரு, அவங்க வழி நடத்தும் போது அவங்க பின்னாடி இருந்து புஷ் பண்றாங்க. போயிட்டு பொத்து ஒரு இடத்துலையும் விடுறாரு. ஸோ அதான் முடிவு, கட்சியினுடைய முடிவு. கட்சியை காப்பாற்றிக்கணும், வேற வழி இல்லை. அவர் அப்படியே பேசாத போறாரு. இதுல இப்போ பெரிய அளவுல ஒரு கொள்கை, சமூக நீதி, நாங்க கூட்டணியால் இணையல, கொள்கையால இணைஞ்சிருக்கிறோம், இப்படி பெரிய அளவுல பேசப்பட்டது. கம்யூனிஸ்டுகள் உடனடியே இல்ல நாங்க அந்த அப்படி ஒரு பேர் இல்லை, அப்படி ஒரு கூட்டணி இல்லைன்னு சொல்லும் பொழுது விசிக அந்த இடத்துல சமூக நீதி முற்போக்கு கூட்டணி இந்த பெயர் பிரவீன் சக்கரவர்த்தியை வைக்கணும், எங்கிருந்து வரணும், இது ஒரு முடிவா எடுக்கணும், ஒரு பெரிய எதிர்ப்பலை வந்திருக்கணும் இல்லை? பார்ப்போம், நாளைக்கு வரைக்கும் பார்ப்போம் என்ன சொல்றாருன்றதை பார்ப்போம். சமூக நீதிக்கெல்லாம் சமூக நீதி, மதச்சார்பின்மை, இதுக்கெல்லாம் வந்துட்டு பிரவீன் சக்கரவர்த்திக்கு வந்துட்டு என்ன தொடர்பு அப்படின்றதெல்லாம் நாளைக்கு என்ன சொல்றாங்கன்றதை பார்ப்போம். ஒரு தமிழ்நாட்டுக்கு இவர் என்ன பண்ணாரு? எம்பி பதவி கொடுக்கறத தாண்டி இவர் ஒரு அரசியல் கட்சி கூட்டணிகளுக்கு, ஒரு ஆளும் தரப்புக்கு ஒரு பெயர் வைக்கிற அளவுக்கு ஒரு ஆளா வளர்ந்துட்டாரா? நீங்க சொல்ற மாதிரி புரோக்கர் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு விமர்சனம் இருக்கு. இந்த மாதிரியான ஒரு அரசியல் தன்மை தான் இப்போ போய்கிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் கட்சியில் அவங்களுக்கு ஒரு முக்கிய இடம் உண்டு அப்படின்றதுனால சொன்னேன். அடிப்படையில் என்ன அப்படின்னம்னா, பதவிக்கு வந்துட்ட உடனே நான் எடுக்கிறது தான் முடிவு. இப்போ வடகிழக்கு மாநிலத்தில் அவர் போய்ட்டு பணியாற்றிட்டு இருந்தாராம் ஒருத்தர், திலக் அப்படின்றவர். அவருங்க எடுத்தாந்து நிறுத்துனாங்க. யாருக்காவது தெரியுமா? வடகிழக்கு மாநிலங்களில் பணி செஞ்சாருன்னு தெரியுமா? எதுவும் தெரியாது. திமுக பொறுத்த வரைக்கும் நான் காங்கிரஸ் நாங்கள் கொடுத்துட்டோம். காங்கிரஸ்காரர் என்ன பண்ணுறான்? அவர் எடுத்து ப்ரொமோட் பண்ணுறான். இது பிஜேபி வழியில். பொதுவாக மாநிலங்களவைன்றது என்னது? அந்த மாநிலத்தை சார்ந்தவன், அந்த மாநிலத்தை பற்றி புரிஞ்சவன் மாநிலங்களவையில் அந்த உரிமை ஏக போராடணும் இல்லையா? இப்போ காங்கிரஸ்காரர் 2 பேர் இவர்கள் யாருக்கு நம்ம மாநிலத்தை பற்றி நல்லா தெரியும்? வடகிழக்கு மாநிலங்களில் பணியாற்றுறாருன்னா வடகிழக்கு மாநிலங்கள்லேருந்து அவர் தேர்ந்தெடுத்த அனுப்பு. தமிழ்நாட்டிலேருந்து ஏன் அவரை மேலே கொண்டு வர? இப்போ பிஜேபி தனக்கு வசதியானவனை இப்போ முருகன்ஜி இங்கே தோத்துட்டாரு, அவர் வேற ஒரு மாநிலத்தில் மத்திய பிரதேசம் இருந்துட்டு அவர் தேர்ந்தெடுப்பாங்க. நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டுக்காரின்னு சொல்லிட்டு இருப்பாங்க, இல்லை ஆனால் கர்நாடகாவில் தேர்ந்தெடுப்பாங்க. அப்படி அவங்களெல்லாம் அப்படி இந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும் தமிழ்நாட்டை பற்றி? ஒன்றும் தெரியாது. ஆனால் அவர் விரும்புகிறாரு, இவர் விரும்புகிறாரு, அங்கே மேலே ராகுல் காந்தி விரும்புகிறாரு, இங்கே விஜய் விரும்புகிறாரு, எம்பி ஆகிட்டார். அவ்வளோதான். மக்கள் தேர்ந்தெடுக்கலை. மக்கள் வந்துட்டு ஒரு கிறிஸ்டியன் விஜய், ஜோசப் விஜய் அப்படின்றதுக்காக நாகப்பட்டத்து மக்கள் ஓட்டு போடல. கிறிஸ்டியனுங்க நிறைய தானே இருக்கிறாங்க. நாங்கள் அதெல்லாம் கூட அனலைஸ் பண்ணிட்டோம். கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கிற இடத்துலலாம் வந்துட்டு ஒன்று ஜெயிக்கல. அப்படி பார்த்தா கன்னியாகுமரிலாம் இவர் அள்ளிட்டு இருக்கணுமே. அங்கேருந்து வந்து கூட ஒரு பத்திரிகையாளர் வந்து கொட்டுறாரு. இங்கே விஜய் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார். ஏன் அவர் கன்னியாகுமரியில் ஏற்படுத்தலை? அறிவு இருந்தது, அரசியல் அறிவு. நடிகனா நம்ம ஏற்றுக்கல, அவ்வளோதானே. அதானே உண்மை. காவிரி படுக்கையிலையும் ஏற்றுக்கல. விவசாயம் இதெல்லாம் என்ன கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் தெரியும், ஏற்றுக்கல, அவ்வளோதான். ரெண்டாவது அங்கே இவிஎம் இவங்களும் வைக்கல பெருசாக, அந்த மாதிரி ஒரு வெடி வைக்கல, அவ்வளோதான். விஜய் கூட பார்த்தீங்கன்னா தனது அமைச்சரை அனுப்பி கலைஞருக்கு நன்றி இது அஞ்சலி செலுத்த சொல்கிறாரு. ஆனால் இங்கேருந்து அது வரல, ஏன்னு தெரியல. என்ன மாதிரியான அரசியலை முன்னெடுக்கிறாங்க சார் விசிகா? ஏன்னா பெரிய நம்பிக்கை வைத்த ஒரு அரசியல் ஒரு விடயம் மட்டும் உறுதியாச்சு. தாவேக்கா வாங்கின ஒரு 30% ஓட்டு. இது ஒரு அனாலிசிஸ் தான். இது அதெல்லாம் யார் கண்டுபிடிச்சா?
யாருக்கு ஓட்டு என்ன விழுந்துச்சு அப்படின்றதெல்லாம் இவிஎம்ல தெரியுமான்னு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. 30% பட்டியலினத்து மக்களுடைய ஓட்டு தாவேகாவுக்கு போயிடுச்சு. இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஆதவ அர்ஜுனா வந்துட்டு தாவேகானுடைய நிர்வாகிகளுடைய பட்டியல் அவர்கிட்ட இருக்கான். ஒரு விசி காட்டுறதுக்கு அவர் எடுத்துட்டாருன்றாங்க. அவங்களோட எல்லாம் பேசி அவங்களெல்லாம் டைவெர்ட் பண்ணிட்டாரு, தாவேகாக்கு ஆதரவாக டைவெர்ட் பண்ணிட்டாரு. அதனால் தாழ்த்தப்பட்டவருடைய வாக்குகள் பெருமளவுக்கு தாவேகாக்கு போச்சு. இப்போ தாவேகா பக்கம் தான் வந்துட்டு பட்டியலினத்த மக்கள்லாம் நிற்கிறாங்க, நம்மளோட நிற்கலை. அதனால் திருமாவளவன் என்ன பண்ணிட்டாங்க, நம்மளும் போய்ட்டு அவங்களோட நிற்போம் அப்படின்னு நிறுத்திட்டாரு. இப்போ இதனுடைய விளைவு என்னன்னா, இதுக்கு மேலே திரும்பவும் விடுதலை சிறுத்தைகளை ஜெயிக்கணும்னா அவங்க தாவேகாவோட இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். இருந்து பிரிஞ்சு பிளவுபட்டு அதாவது பிச்சுக்கிட்டு வந்துட்டு வெளியில் நின்னாங்கன்னா தர மாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே இழந்துட்டாங்க, அந்த கிரவுண்டை இழந்துட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவர் நடத்துக்கிறார் போல. இவர் அந்த இந்தி வில்லன் நடிகர் இருக்கிறார் நானா படேகர். நானா படேகர் என்ன சொன்னார், காங்கிரஸ் கட்சிக்கு வந்து தலைவர் தேர்தல் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. யார், நம்மளுடைய மல்லிகார்ஜுன் கார்கே தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி தலைவர் தேர்தல் நடக்கணும். தலைவர் தேர்தல் நடத்துங்க, ஓகே, அது இவிஎம் வச்சு நடத்துனீங்கன்னா அமித்ஷா தான் தலைவர் ஆவாருன்னாரு. எப்படி, அது இவிஎம் வச்சு தலைவர் தேர்தல் நடத்துனீங்கன்னா அமித்ஷா தான் காங்கிரஸ் கட்சியோட தலைவர் வருவாருன்னாரு. அவர் தெளிவாக சொன்னார். அவர் பிரகாஷ் ராஜ் போன்றவர்கள்லாம் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க, எல்லாத்துலேயுமே தெளிவாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ இவங்களுக்கு தெரியும் எந்த தேர்தலில் இந்த கருவி வருதோ அந்த தேர்தலில் போயிட்டு உட்காந்துடலாம். இப்போ இடைத்தேர்தலில் விஜய் தோற்றுறாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒரு சொல்லிடலாம். விஜய் இப்போ எப்படி சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா அதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி அவங்க சரியில்லைன்னு சொல்கிறாருல எடுத்து அதே மாதிரி தூக்கி எங்கேயாவது பழிய போட்டு தோற்றதுக்கு வந்துட்டு கழுவிட்டு இருக்கலாம். வந்தாச்சு இல்லை, 120 வந்தாச்சு இல்லை, அப்புறம் ஒரு 4 பேர் 5 பேர், அப்புறம் ஒரு 20 பேர். இன்ன வரைக்கும் கட்சி தாவல் தடை சட்டத்தை பற்றி முடிவெடுக்கல ஜேசிடி பிரபாகரன் சபாநாயகர். அவர் அப்படியே இந்த பரிசீலனையிலேயே இருக்குதான். பரிசீலனைன்னா என்னன்னு தெரியல. அப்படி இந்த ஒரு அரிசியாக பார்த்து கல் எடுப்பாங்க, அந்த மாதிரியா? அது தெரியல. உனக்கு எதாவது தெரியுமா இளந்தரியன்? எனக்கு தெரியல சார். அதான் எனக்கும் தெரியல. இவ்வளோ காலம் அரசியல் இருக்கிறேன், பரிசீலனை அப்படின்றது இவ்வளோ காலம் அவங்களாம் தெரியல. இந்த மாதிரி ஆட்கள்லாம் காலேஜில் இருந்து இருந்தாங்கன்னா அட்மிஷன் முடிக்கிறதுக்குள்ள அடுத்த ஆண்டே வந்துடும். பரிசீலனை செய்கிறாரு அவர். வியாழக்கிழமை அப்போவே சொல்கிறேன், 22ஆம் தேதி அவர் சொல்கிறேன்ட்டு இருந்தார். அன்னைக்கு வரவே இல்லை. எந்த 22ன்னு சொன்னார்? எந்த 28 நாளைக்குன்னு சொன்னார். நாளைக்கு சொல்லல இல்லை, நாளைக்கே அப்படி தான் சொன்னார். நாளைக்கு அத்தால வந்துருங்க அப்படி தான் சொன்னார். நாளைக்கு அத்தால அவர் வரல. ஆனால் நம்மளுடைய ஊடகங்கள் என்னன்னா, அவர் அப்படி முடிவெடுத்து எதுவும் சொல்லலை இல்லையா, அதை பற்றி ஒன்றுமே பேசிக்கல, அப்படியே சைலண்டாக இருந்துட்டாங்க நல்ல ஊடகங்கள்ல. இதுல பாஜக, தமிழக பாஜக என்ன மாதிரி ஸ்டாண்ட் எடுப்பாங்க? அவங்களுக்கு பாஜகன்ற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இங்கே ஒர்க் அவுட் ஆகலை, இந்து முன்னணின்ற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டும் ஒர்க் அவுட் ஆகலை. அதனால அவங்களுக்கு என்ன அப்படின்னா, இந்த மாதிரி திருப்பரம் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு அப்படி போகலாமே ஒழிய அவங்களால கவுன்சிலர் சீட்டை கூட பிடிக்க முடியாது. அதான் இப்போ தானே முடிஞ்சு போச்சு, 3 சீட்டாக வந்துடுச்சு. இப்போ என்ன அப்படின்னம்னா, வேற ஒரு அவங்களுடைய அந்த ஷேடு இருக்கக்கூடிய ஒரு கட்சியை வந்துட்டு அவங்க தேர்ந்தெடுத்து கொண்டு வந்துடுவாங்க. பின்னாடி அதை வந்துட்டு பிஜேபியை மாற்றலாம், அதை அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இதான் ஆப்ஷன். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.